ரிதம் பேடில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான 4 பேட்டர்ன்ஸ் ட்ரம் டோன் வச்சு வாசிக்கிறத பற்றி நம்ம பின்னில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஒரு அப்சல்யூட் பிகினர் வீடியோ தான். நீங்கள் ஏற்கனவே வாசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. ஸோ புதுசாக இப்போ தான் பேட் வாங்கியிருக்கிறீங்க, நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பீட் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறது 2/4 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதனால இது 2/4னா அது கவுண்டிங் சொல்லுவாங்க. நம்ம ரிதம் ட்ரம்மிங் எல்லாமே நம்ம கவுண்ட்ஸில் தான் நம்ம ஆப்ரேட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து 1 2 1 2 1 2 இந்த கவுண்ட் நம்ம போகுது. சரிங்களா? நீங்கள் பேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் டோனில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. எந்த லெஃப்ட் ஹேண்ட் ஐயாட்டாக இருந்தாலும் ரைட் ஹேண்ட் ஐயாட்டாக இருந்தாலும் எப்படினாலும் நான் இந்த வீடியோவில் நான் லெஃப்ட் ஹேண்டு என்னோடய பேடில் லெஃப்ட் சைடு ஐயாட்டில் இருக்குது, ரைட் சைடு வந்து பேஸில் இருக்குது. ஸோ ஐயாட்டுன்றது என்னென்னு கூட தெரியாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு தான் ஐயாட். ஓகே, இது எதுக்கு சொல்கிறேன்னா சில பேருக்கு புதுசாக பார்க்குறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது எதுன்னு தெரியாது. ஓகே, ஸோ இந்த டோன் தான் ஐயாட், இந்த டோன் பேஸ் ட்ரம், சென்டரில் இருக்கிறது ஸ்னேர் ட்ரம். ஸோ ஐயாட், பேஸ், ஸ்னேர், இவ்வளோ தான். ஓகே, இந்த 3 பேட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பேட்டர்ன் நான் சொன்ன மாதிரி 2/4 சொல்லுவோம். 1 2 1 2 இந்த கவுண்ட் இப்படி வரப்போகுது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கவுண்ட்டில் என்ன பண்ண போகிறோம், இந்த ஐயாட்டையும் பேஸையும் சேர்த்து வாசிக்க போகிறோம். அதாவது 7th பேடும் 9th பேடும் 1, அப்புறம் 7th பேடும் 8th பேடும் சேர்த்து வாசிக்க போகிறோம் 2. So 1 2 1 2 1 2 1 2 1 2. So 7 9 பேஸ் ஐயாட்டும், அப்புறம் 7 8 ஐயாட்டும் ஸ்னேரும். சரி, இது ரொம்ப சிம்பிள் பேட்டர்ன், பேசிக்கான பேட்டர்ன். நல்லா பொறுமையாக ஸ்லோவாக வாசிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்பீட் பண்ணலாம். ஒரு 1 minute இப்போ நீங்கள் கூட சேர்ந்து வாசிங்க. ஓகே, ரெடி? 1 2 1 2. ஓகே, 2/4 பேட்டர்ன் முடிச்சிட்டோம். அடுத்தது 3/4 பேட்டர்ன் இப்போ சொல்லுவோம். 3/4 வந்து அந்த 3 கவுண்ட் வந்து 1 2 3 அப்படி இருக்க போகுது. 2/4னா கவுண்ட்ஸ் 1 2 1 2 இந்த மாதிரி போகும். ஸோ 3/4ல் வந்து கவுண்ட்ஸ் 1 2 3 1 2 3 1 2 3 டா 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 அப்படி போகும். நிறைய பாட்டு கேட்டிங்கன்னா கேட்கும் போதே அந்த ரிதம் ஃப்ளோ அந்த பாட்டோட போகிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ இது எப்படி வாசிக்க போகிறோம், ஃபஸ்ட்டு கவுண்டில் பேஸும் ஐயாட்டும் சேர்த்து அதே தான் 1, செகண்ட் கவுண்ட்லேயும் அதே தான் ஐயாட் அண்ட் ஸ்னேர், தேர்ட் கவுண்ட்லேயும் அதே செகண்ட் கவுண்ட்டில் என்ன வாசமோ அதை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஒரு கவுண்ட் ஆட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன், 3. ஓகே, ஸோ 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. சிம்பிளாக இருக்கும். இப்போ திருப்பி அகைன் ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 minute சேர்ந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ரெடி? 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு 3/4. அடுத்து நம்ம இப்போ 4/4 ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ 4/4னா கவுண்ட் வந்து 4 இருக்க போகுது. இதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வாசிக்க முடியும். சரியா? 1 2 3 4 4 கவுண்ட்டு. ஸோ நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஒரு பேப்பரில் எதுனா எழுதிக்கோங்க. இப்போ யார் பேப்பரில் எழுதிட்டுருக்குறோம்ல, நீங்கள் மைண்டில் நான் வச்சுக்கலாம். ஓகே, அப்படி கேட்டு அப்படியே வாசிக்க வேண்டியதான். அவ்வளோதான், ஃபாஸ்ட்டாக நம்ம லேர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கவுண்ட்டில் ஐயாட் அண்ட் பேஸ் சேர்த்து வாசிக்கிறோம் 1, செகண்ட் கவுண்ட்டில் ஐயாட் மட்டும் வாசிக்கிறோம் 2, திருப்பி சொல்கிறேன் 1 2, தேர்ட் கவுண்ட்டில் ஐயாட்டும் ஸ்னேரும் சேர்த்து வாசிக்கிறோம் 3, தென் ஃபோர்த் கவுண்ட்டில் ஐயாட் மட்டும் 4. சரியா? பேஸ் அண்ட் ஐயாட், ஐயாட், ஸ்னேர் அண்ட் ஐயாட், ஐயாட். ரொம்ப இந்த பேஸ் ஐயாட்டு ஸ்னேரு இதெல்லாம் மைண்டில் நான் வச்சுக்க முடியாட்டி நான் இந்த பேட் நம்பர் சொல்கிறேன், அப்படி கூட நான் வச்சுக்கலாம். ஸோ 7 and 9 சேர்த்து வாசிக்கிறோம் 1, தென் 7 மட்டும் 2, 7 and 8 3, தென் 7 4. ஓகே, ஸோ 1 2 3 4 இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். கூட சேர்ந்து பண்ணிங்கன்னா அழகாக நீங்களே பண்ணிடலாம். ரெடி? 1 2
4. ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு நினைக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். 1 2 3 4. 1 2 3 4. 1 2 1 2 3 4. ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு இருந்தால் ஒரு இதுவாக இருக்காது. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணும்போது ஸ்லோவாக தான் வாசிக்கணும். சரி, நிறைய பேர் எடுத்தோடனே வேகமாக போகணுன்னு பார்ப்பாங்க, இப்படி போகணுன்னு பார்ப்பாங்க. ஏதோ நடிக்கிற மாதிரியே இருக்கும், பட் ஒன்றுமே அடிக்காத மாதிரி தான் இருக்கும். சரி, அதனால் பொறுமை அவசியம். பொறுமையாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். சரி, 1 2 3 4 நான் வச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்லோ பண்ணிவிட்டோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. இது முடிஞ்சிடுச்சு. ஸோ 2/4 3/4 4/4. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கிறீங்க நான் நினைக்கிறேன். லாஸ்ட்டில் இப்போ நம்ம 6/8 ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். 6/8 உங்களுக்கே தெரியும், 6 இருக்குது மேலே, 6/8. ஓகே, ஸோ மேலே நம்பர் 6, அதனால நம்ம 6 கவுண்ட்ஸ் இருக்க போகுது. 1 2 3 4 5 6. கொஞ்சம் லென்த்தியான பீட்டு. 2/4 சின்னது, 3/4 கொஞ்சம் பெருசு, 4/4 அதோட பெருசு, 6/8 கொஞ்சம் லென்த்தியான பீட். ஸோ 1 2 3 4 5 6 நிறையா இருக்கிற மாதிரி இருக்கலாம், பட் 6/8 ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ அகைன் எப்பயும் போல் ஃபஸ்ட்டு கவுண்ட்டில் பேஸ் அண்ட் ஹையட். ஸோ நிறைய பீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே பேஸ் அண்ட் ஹையட் சேர்ந்து தான் ஆரம்பிக்கும் பிகினர் பீட்ஸ்க்கு. ஸோ நீங்கள் ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஸோ பேஸ் அண்ட் ஹையட், செகண்ட் கவுண்ட்டில் வெறும் ஹையட், தேர்ட் கவுண்ட்லேயும் வெறும் ஹையட், ஃபோர்த்து கவுண்ட்டில் வெறும் ஹையட் இல்லை, ஹையட்டும் ஸ்னேரும். தென் அகைன் ஃபிஃப்த் கவுண்ட்டில் ஹையட், சிக்ஸ்த்து கவுண்ட்டில் ஹையட். சரியா? ஸோ 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. ரொம்ப சிம்பிள். பொறுமையாக பண்ணுங்கள், அழகாக உங்களால் வாசிக்க முடியும். இப்போ அகைன் மற்றதெல்லாம் பண்ண மாதிரி இதையும் நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் 1 மினிட்டுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, எதுக்கு என் கூட சேர்ந்து பண்ண சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்புறமா பண்ணுறேன்னா கண்டிப்பாக அது பண்ண முடியாது. ஸோ சேர்ந்து பண்ணுங்கள். ஓகே, 1 ஓகே கவுண்ட் சொல்ல மறந்துட்டேன், திருப்பியும் 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. 1 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுமா? 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் லேர்ன் பண்ணும்போது நீங்களே அதை ஒரு மியூசிக் மைண்டில் இமேஜின் பண்ணிக்கலாம். நிறைய தடவை நம்ம தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு மியூசிக் மைண்டில் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு கிட்டார் ரிதமோ கீபோர்ட் ரிதமோ நீங்களே மைண்டில் போட்டுட்டு டர 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 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. அப்போ அல்டிமேட் கோல் வந்து நீங்கள் வாசிக்கணும். அது வாசிக்கிறதுக்கு நம்ம எப்படிலாம் பண்ணால் அந்த ப்ராசஸ் ஃபன்னாக லேர்ன் பண்ணிக்க முடியுமோ எப்படியோ லேர்ன் பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் ஃபன்னாக லேர்ன் பண்ணால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரியா? ஸோ 4 பேட்டர்ன் நம்ம பார்த்துட்டோம். முடிஞ்ச அளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம இந்த 4 பேட்டர்னையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ வாசிக்கணும். எப்படி உங்களுக்கு கேட்குன்னு எப்படி உனக்கு கேட்க போகுதுன்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக நீ கேட்க போகிறதில்ல. பட் நீங்கள் என்ன பண்ணலாம், ஹானஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களால் இப்போ நான் கேட்கும்போது எத்தனை உங்களால் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் 3/4. 3/4 10 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்குள்ளே 3/4னால் என்னென்னு யோசிச்சுட்டு வாசிக்கணும். 10 9 8 7 6 5 4 3 2
1. யாரோ கடைசி அந்த 2 இழுக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது இப்போ உங்களுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 நம்ம பண்ணிட்டோன்னு. அடுத்து 6/8, 6/8 அதேமாதிரி 10 செகண்ட்ஸ். ஓகே, நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. 6/8 முடிஞ்சிருச்சு. அடுத்து 2/4, 2/4, 2/4 தான் ஸ்டார்டிங்கில் சொன்னேனோ. ஓகே, ஸ்டார்டிங்கில் 2/4 சொல்லுங்கள். இப்போ 3/4 நானே மறந்துட்டேன் எந்த ஆர்டரில் சொன்னேன்னு. ஓகே, ஓகே கண்டுபிடிச்சிருப்பீங்க. லாஸ்ட்டில் ஒன்லி 1 மிச்சம் இருக்குது. 4/4 10 செகண்ட்ஸ் அதேமாரி தான். ஓகே, 4மே நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. 2 கண்டுபிடிச்சதாலும் ஓகே, 1 கண்டுபிடிச்சதாலும் ஓகே, எல்லாமே மறந்துருந்தாலும் ஓகே, எல்லாமே மறந்துட்டேன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் டைம் தேவைப்படும் உங்களுக்கு. ஓகே, ஸோ எல்லாருமே ஒரு லெவலில் இருப்போம் லேர்னிங்கில். யாருக்குமே வராதுன்னு இல்லை. ஒருத்தர் கொஞ்சம் லேட்டாகும், இன்னொருத்தர் கொஞ்சம் வேகமாக கற்றுப்பாங்க, இன்னொருத்தர் ரொம்ப வேகமாக கற்றுப்பாங்க, இன்னொருத்தர் கேட்டோன்னே வாசிப்பாங்க. இந்தமாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்குது. ஸோ ஒருத்தரை என்கரேஜ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ நம்ம திருப்பி ரீகால் பண்ணிடலாம். ஸோ 2/4, 3/4, 4/4, 6/8. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இந்த 4 பீட்டு நான் வச்சுக்கோங்க. நிறைய பாட்டுக்கு இந்த 4 பீட் தான் வரும். உங்களுக்கு திடீர்னு ஒரு பாட்டு பாடுறாங்க, என்ன பீட் எடுக்கணும்னு தெரில, ஒரு இன்ட்டாவது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4/4 வாசிப்பான்னு சொல்கிறாங்கன்னா டக்குன்னு இந்த பேட்டர்ன் உங்களுக்கு எடுக்க தெரியணும். அதேமாதிரி டெம்போவும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள். ஸ்லோ டெம்போ, ரொம்ப ஸ்லோ டெம்போ வாசிக்கிறது கஷ்டம். பட் மீடியமான ஒரு டெம்போவில் வாசிக்கிறது எல்லாருக்கும் ஈஸி. ரொம்ப ஃபாஸ்ட் டெம்போ வாசிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ டெம்போ நீங்கள் தான் ஒர்க் பண்ணணும். டெம்போன்றது அந்த ஸ்பீடு. இப்போ ஒரே பீட் வந்து நம்ம இப்படியும் வாசிக்கலாம், இப்படியும் வாசிக்கலாம். ஸோ அந்த டெம்போ மட்டும் நீங்கள் பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாசிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ரிதம் பேட்லையோ இல்லை ட்ரம்லையோ மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா நம்ம சேனலில் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். அதில் டீட்டெயில்ஸ் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.